மாணவர்கள் வணக்கம். நான் உங்கள் தலனன். இப்போ மாணவர்கள் எல்லாருமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை இந்த மாதிரி ரெடி பண்ணி இப்போ வச்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய இந்த தேர்வு வந்து நீங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான். யூனிவர்சிட்டி கொடுத்துருக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி தேர்வை எழுதணும், எப்படி எழுதுனா யூனிவர்சிட்டியில் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, எப்படி எழுதக்கூடாது, இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஆன்சர் ஷீட் வந்து நம்ம இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, இதில் எப்படிலாம் தேர்வு எழுதணும் அப்படிங்கிற ஐடியாவை தான். எந்த கொஷினுக்கு எத்தனை பக்கம் எழுதணும் அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய எழுதாமல் எந்தெந்த கொஷின்ஸுக்கு எத்தனை பக்கம் எழுதுனா நமக்கு போதுமானது, அது குறித்து தெளிவான வீடியோ தான் பார்க்க போகிறோம். முழுவதும் உங்களுக்கு தேவையான தகவல் இருக்குது. ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மாடலுக்கு நான் ஒரு ஆன்சர் ஷீட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுடைய ஆன்சர் ஷீட் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து இப்போ நான் பேஜ் நம்பர் எழுத போகிறேன், எக்ஸாம் எழுத போகிறேன். பேஜ் நம்பர் 1ன்னு போட்டுட்டேன். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் யாரும் அவங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டாச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் ஷீட் வந்து பாருங்கள், இப்படி ஒரு பார்டர் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஆன்சர் ஷீட்டில் வந்து இப்படி சுற்றி ஒரு பார்டர் போட்டு வச்சுக்கோங்க, பாக்ஸ் மாதிரி ஒரு பார்டர் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் நாம் இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும் தான் நாம் இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த இடத்துல உங்களுடைய கொஷின் நம்பர் என்னவோ அந்த கொஷின் நம்பரை மட்டும் நீங்கள் எழுதுவீங்க, மற்றது எதுவும் எழுத மாட்டீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த பென்னு தான் யூஸ் பண்ண போகிறீங்க, பிளாக் பென் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, வேறு எந்த பென் யூஸ் பண்ண போகிறது இல்லை. மேக்ஸிமம் ஜெல்லாக இருக்கட்டும் இல்லை ரீஃபிலாக இருக்கட்டும், எது வேணாலும் எழுதிக்கங்க. எத்தனை பக்கம் ஒரு கொஸ்டினுக்கு எழுதணும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல பகுதி ஆ உங்களுக்கு தெரியும், நான் செமஸ்டர் பேட்டர்னில் பகுதி ஆல 10 ஒன்வேர்டு இருக்கும். 10 ஒன்வேர்டையும் சேர்த்து நீங்கள் ஒரே ஒரு பக்கம் எழுதுனா போதுமானது. நிறைய எழுதாதீங்க, ஒரே ஒரு பக்கம் 10 ஒன்வேர்டையும் ஒரு பக்கத்தில் எழுதிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் மொத்தம் நீங்கள் 5 கொஸ்டின் எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 பக்கம் வச்சா போதுமானது. நீங்கள் நிறைய படிச்சிருக்கேன் சார், அதை ஃபுல்லாக நான் எழுதியே தீருவேன் அப்படின்லாம் நிற்காதீங்க. உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். 5 மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு 1.5 பக்கம் எழுதினா போதும். அப்போ 7.5 பக்கம் ஆச்சு. ஒரு சில கொஸ்டின் நீங்கள் 1 or 2 கூட ஒரு பக்கம் எழுதினா கூட 8 + 1 9 பக்கம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதில் ஒரு 9 பக்கம் வச்சுக்கோங்க உங்களுக்கு. எதுக்கு? 5 மார்க்குக்கு. அடுத்தது 8 மார்க் எழுத போகிறீங்க. 8 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு தெரியும், 5 பக்கம் தான் எழுதுவேன், 5 கொஸ்டின் தான் எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 8 மார்க் கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு 3 பக்கம் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 மார்க் கொஸ்டினுக்கு 1.5 பக்கம், 8 மார்க் கொஸ்டினுக்கு 3 பக்கம். கரெக்டாக 3 பக்கம் ஒரு கொஸ்டின் எழுதுனீங்கன்னா 5 கொஸ்டினுக்கு 15 பக்கம் ஆச்சு. இப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 25 பக்கம் தான் வரும். யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து 40 பக்கம் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்னு யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு எழுதுகிற அளவுக்குலாம் அங்கே ஒன்றுமே இருக்காது. நீங்கள் நாம் சொல்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த 25 பக்கம் மட்டும் எழுதினாலே போதுமானதாக இருக்கும். இதுவே நீங்கள் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, பிகாமோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 25 பக்கங்கிறது இதுலேயும் இன்னும் குறைஞ்சி போகும். நீங்கள் 4 சம்முடைய நறுக்குன்னு மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு இவ்வளோ தேவைப்படாது. ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, தமிழ் இவங்களுக்கு தான் வந்து நான் சொல்கிறேன் இந்த விதிகள் பொருந்தும். மற்ற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. அதே மாதிரி எக்ஸாம் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நிறைய இடம் விட்டு எழுதாதீங்க. கரெக்டான லெவலில் எழுதுங்க. ஒரு பக்கத்துக்கு வந்து 20 லைன், குறைந்தபட்சம் 20 லைன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வரிசையாக 20 லைன் இருக்கணும். அதுக்கு மேலேயும் போக வேண்டாம், அதுக்கு கீழேயும் போக வேண்டாம். 20 லைன் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸாம் பேப்பரை திருத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சொன்ன இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் எக்ஸாமில் ஃபெயில் மார்க்லாம் கிடையாது, ஃபஸ்ட் கிளாஸ் நீட்டாக எடுக்க முடியும். வரக்கூடிய ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன், எந்தெந்த கொஸ்டினில் எத்தனை மார்க் கொஸ்டின் எத்தனை வரும் அப்படிங்கிறத கொஸ்டின் பேட்டர்னாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க போய் பார்த்துக்கிடுங்க. ஆன்சர் ஷீட் எப்படி மேக் பண்ணணும் அந்த ப்ரிப்பரேஷன் அதுவும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. இது போக எக்ஸாமில் ஒரு 8 ஸ்டெப்பு கொடுத்துருக்கோம், ரொம்ப முக்கியமானது. என்னென்ன ஸ்டெப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் எக்ஸாமில் நீட்டாக நீங்கள் ரிசல்ட் வாங்க முடியும்னு ஒரு 8 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 8 ஸ்டெப்ஸுக்குள்ள வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. இதனைத் தொடர்ந்து எக்ஸாமுக்கான டிப்ஸு நாளை காலையில் வந்து மாணவர்கள் வந்து எப்படி எக்ஸாம் எழுதுனா நிறைய மதிப்பெண் பெற முடியுங்கிற ஒரு நல்ல டிப்ஸோட மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். என்றும் உங்கள் அன்பு தலனன். நன்றி.